தென்னாடுடைய இறைவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆன்மீகம் பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவுல நாம பார்க்க இருக்கிறது வெள்ளியங்கிரி மலை. எல்லாத்துக்குமே இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரமிப்பையும் ஒரு பக்தியும் தோன்றது ஆன்மீகம் கலந்த உணர்வை தோன்றது வெள்ளியங்கிரி மலை தான். ஏன் சிவன் எப்ப பார்த்தாலும் மலையிலேயே உட்கார்ந்துருக்காருன்னா அதுக்கும் ஒரு தத்துவங்கள் ஒரு காரணங்கள் நிறைய இருக்குது. பஞ்சபூத தத்துவத்துல எல்லா தத்துவத்தையும் உள்ளடக்கியது இந்த வெள்ளியங்கிரி மலை. இதோடைய தோற்றம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துல மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்துலதான் இருக்குது. சுமார் 5800 அடியில இருந்து 6000 அடி வரைக்கும் உயரம், அதாவது கடல் மட்டத்துல இருந்து உயரம் கொண்டதுதான் இந்த வெள்ளியங்கிரி மலையில இருக்கக்கூடிய சிவன் ஆலயம். இந்த வெள்ளியங்கிரி ஆண்டவர் 7 மலைகளையும் கடந்துதான் போகணும். இந்த மலைக்கு இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா ஒரு கடினமான ஒரு பாதைகள் எல்லாமே தான் இருக்குது. அப்ப 7 குன்றுகள் நம்ம போறப்பயே ஒரு கையை வச்சு நம்ம தவந்து போற மாதிரி சொல்லதான் இருக்கும் பாத்துக்கோங்க. அந்த 7 மலைகளை தாண்டி போறதுனாலதான் 7 குன்றுகள் தாண்டி போறதுனாலதான் நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய 7 சக்ராஸ்களும் நமக்கு ஆக்டிவேட் ஆகுது. ஒவ்வொரு கோவிலையும் எல்லாமே பாருங்க சிவன் கோயிலா தான் இருக்கணும். அப்ப ஒவ்வொரு சிவன் கோயிலையும் ஒவ்வொரு சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகும். மூலாதாரத்துல நமக்கு சுவாதிட்டான வரைக்கும் ஒவ்வொன்றும் ஆக்டிவேட் ஆகும். ஆனா இந்த கோயிலுக்கு மட்டும் போனா மட்டுமே நமக்கு 7 சக்ராஸ்களும் நல்லா அதோடைய வேலையை சரியா பாக்குறதுக்குண்டான கோயிலத்தான் இந்த கோயில் இருக்குது. அப்ப சிவனுடைய ஏன் இங்க போய் அமர்ந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. அது புராணம் சம்பந்தப்பட்டதா தான் இருக்குது. கடக்கோடியில, அதாவது நம்முடைய பாரத கண்டத்தோடைய கடக்கோடியில தென் கடைசியில ஒரு பானாசுரன்கிற ஒரு அசுரன் அங்க தன்னுடைய வலிமையால எல்லாரையும் வதம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப அதை அழிக்கிறதுக்காக தேவர்கள் எல்லாருமே சேர்ந்து அம்பாளை நோக்கி தவம் இருக்காங்க. அப்ப அந்த அம்பாள் தான் தன்னுடைய சக்தினால அந்த அசுரனை அழிச்சிட்டு ஈசன் என்னை ஆட்கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுனால ஈசனை நோக்கி தவம் இருக்காங்க. அப்ப அந்த தவத்துல முடிவுல ஈசன் நானே உன்னை கரம் பெற்றி என்னோட சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. 2 பேத்துக்குமே திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல திருமணத்துக்கு சரியான நேரத்துல ஈசன் போக முடியல. அப்ப அதுவே அந்த அம்மன் அங்கேயே கன்னியாக இருக்காங்க. அதுதான் குமரி கண்டத்துல இருக்கக்கூடிய கன்னியாகுமரி அம்மன் குமரி அம்மனா இருக்காங்க. அப்ப இந்த திருமணங்கள் நடைபெறாத ஒரு ஏக்கத்தினாலையும் ஒரு சோகத்தினாலையும் மனசு ரொம்ப சோர்ந்து போய் ஒரு சோகத்தோடையும் நம்முடைய ஈசன் சிவபெருமான் இந்த மலையில இருந்து தவம் இருக்காரு. இதுதான் இந்த வெள்ளியங்கிரி மலையோட வரலாறு. இன்னொன்னு நம்ம நடந்து போறப்பயே பாத்தீங்கன்னா அங்கதான் நமக்கு பஞ்சபூதங்கள் சொல்லக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அந்த மாதிரி பஞ்சபூத தத்துவங்களை சொல்லக்கூடிய அருமையில பஞ்சலிங்கங்கள் அங்க இருக்குது. நாம் அதையெல்லாம் வழிபாடு செஞ்சு முடிச்சோட தான் நம்ம அந்த மலையை போய் ஈசனை போய் பார்க்க முடியும். சுயம்புவா அங்க இருக்காரு. இந்த ஐயாவா நம்மளுடைய சிவனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே நமக்கு நிறைய மனதில் உள்ள கவலைகள், பலவிதமான தடைகள் எல்லாமே நமக்கு சரியாகிறதாக நிறைய பேருக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இது ஒரு ஆன்மீகம் கலந்த உறவு உணர்வுகளோட நம்ம போறப்ப மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. நிறைய சுகர் பேஷண்ட் அதிகமா இருக்கிறவங்க, நிறைய நோய் சம்பந்தப்பட்ட இருக்கிறவங்க எல்லாம் பாத்துக்கோங்க இந்த கோயிலுக்கு போய் மலை ஏறிட்டு வந்தாங்க அப்படின்னா நோய்கள் குணமாகறத கண்கூடாக 100% நம்ம நிறைய பேரை அனுபவத்துல பார்த்திருக்கோம். அதனால கண்டிப்பா எல்லாருமே இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆனா என்ன அப்படின்னு குறிப்பாக பெண்களுக்கு 10 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் இந்த கோயில்ல மலை ஏறதுக்கு தடைகள் அதிகமா இருக்குது. அதுக்குமே நிறைய வரலாறு காரணங்கள் இருக்குது. அதனால நம்ம அந்த 10 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள பெண்கள் மலை ஏற வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சாதாரணமா போயிட்டு வரலாம். இப்ப பாத்துக்கோங்க பிப்ரவரி மாசத்துல இருந்து தொடர்ச்சி ஒரு 6 மாசத்துக்கு மலை ஏறதுக்கு அனுமதி அதிகமா கொடுக்காங்க. இங்க போயிட்டு வர்றவங்க ஒவ்வொருத்தர்களுக்குமே நிறைய நல்ல மாற்றங்கள் ஒரு 30 நாளுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிருது. மேலும் இந்த மலையில பலவிதமான மூலிகைகள், எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய மூலிகைகள் அதிகமா இருக்குது. அப்புறம் அந்த மலை மேல போறப்ப நமக்கு அந்த மூலிகைகளை நம்ம காற்றை சுவாசிக்கிறோம். அதனால நமக்கு உடம்புல உள்ள இயற்கையா இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு அதிகமா தூண்டப்பட்டு நமக்கு என்ன நோய் இருந்தாலும் சரியாகுது. மிகப்பெரிய மகான்கள், மிகப்பெரிய சித்தர்கள் அனைவருமே இன்னைக்கும் அந்த மலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாக நம்ம எல்லாராலையுமே ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா மலைக்கு போறப்பயே சித்தர்கள் காட்சி தர்றதாக நிறைய உணர்வு பூர்வமா சொல்றப்ப நம்மளாலையும் அந்த மலைக்கு போடுங்கிற ஆசை எல்லாத்துக்குள்ளயுமே இருக்குது. நிறைய இப்ப ஒரு நண்பர் கூட நம்ம தெரிஞ்சவங்க கூட போயிட்டு வந்தாங்க. அங்க இருக்கிறவங்களும் சொன்னாங்க இந்த மலைக்கு போயிட்டு எனக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் குறைஞ்சிச்சு. அவருக்கு பாத்துக்கோங்க பிரஷர் அதிகமா இருந்துச்சு.
அப்ப இந்த மலைக்கு போயிட்டு வந்தோடனே செக் பண்ணி பார்த்திருக்காங்க, பிரஷர் வந்து இருந்தடம் தெரியாம போயிடுச்சு. உடல் ஆரோக்கியத்துக்கும் மனசு அமைதிக்கும் கண்டிப்பாக எல்லாருமே வந்து வெள்ளியங்கிரி ஆண்டவரை போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்தாலும் மிகப்பெரிய நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது. மேலும் இந்த ஈசனுடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா மேலும் அடுத்து வரக்கூடிய பதிவுகள்ல நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க.